இந்திய குடியரசு துணைத் தலைவர் பண்பின் இமயம் மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை 5 மணியளவில் கலைவாணர் அரங்கம், சென்னை. தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது AC சண்முகம், நிர்வாக அரங்காவலர், பாரத ரத்னா டாக்டர் MGR அறக்கட்டளை, சென்னை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இது புயலாக வலுப்பெற சாத்தியம் இல்லை எனவும் உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல ஜனவரி 2வது வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழல்ல தான் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நீலகிரி, கோவை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜனவரி 6ஆம் தேதி டெல்டா பகுதி மற்றும் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.